சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரிசி மாவு வத்தல் தான் காய்ச்சறேன் வீட்டில். நான் காய்ச்சறேன். எப்படி எப்படி காய்ச்சறேன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் காய்ச்சி வத்தல் போட்டு வச்சுங்க. அப்பளம் வாங்குற செலவு இருக்காது. ஒரு முறை போட்டிங்கனாலே ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம். கடையிலே வைப்போம். வருஷம் வருஷம் போடுவேன். நான் எல்லா வத்தலும் போடுவோம். ஊறுகாய் போடுவோம், மோர் மிளகாய் போடுவேன், எல்லாமே போடுவேன். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இப்பதான் காய்ச்சறேன். காய்ச்சும் போது சரி வீடியோ எடுத்து போடலாம், உங்களுக்கும் நீங்களும் தெரியாதவங்க கத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அரிசி மாவு, பச்சை மிளகாய் போட்டு, பெருங்காயத்தூள்லாம் போட்டு வத்தல் காய்ச்ச போறேன். எப்படி காய்ச்சறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசி மாவு வத்தல் செய்யறதுக்கு 1 கிலோக்கு ஒரு 150 கிராம் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3 கிலோ ஊற வச்சிருக்கோம் அரிசி. அது ஜவ்வரிசி ஒரு 300 கிராம் ஆச்சா, இன்னும் ஒரு 150 கிராம் கரெக்டாக இருக்கு. இது வந்து 3 கிலோக்கு அரை கிலோ இருக்கு. இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். ஏற்கனவே அரிசி ஊறின்னு இருக்கு, அதையும் அரைச்சிட்டு ஒன்றா ஊற்றி காய்ச்சிக்கலாம். இது ஒரு 2.5 கிலோ பச்சரிசி கழுவி அரைச்சி, இது கூடவே ஒரு அரை கிலோ ஜவ்வரிசி போட்டு அரைச்சி நல்லா நைஸாக, நம்ம இட்லி மாவு மிஷின் இருக்கு நம்ம வீட்டில், அந்த மிஷின்லேயே நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது ஒரு 150-200 கிராம் இருக்கும். பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் சீரகம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். இது பச்சை மிளகாய் காம்பு கிள்ளிட்டு இந்த சீரகமும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம குழாயில புழியும் போது வந்து அடைச்சிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அது அந்த ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அந்த பீஸ் அதில் தென்படணும் சாப்பிடும் போது. அது பாட்டு அந்த மாதிரி தென்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வத்தல் சாப்பிட்றதுக்கு. அது கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் இன்னும் நிறைய வேணுன்ற கூட நிறைய போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இது 2-2.5 ஸ்பூன் இருக்கும், இது போதும் எனக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாவு நைஸாக அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இதில் தேவையான வத்தலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இது பாருங்க, குறைன்னு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. ஒன்றும் பாதியமா பச்சை மிளகாவும் சீரகமும் இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் ஊற்றி இதை அலசி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு ஜக்கு தண்ணியை இதுல ஊற்றி இந்த மாவு எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த பச்சை மிளகாவும் சீரகத்தையும் போடலாம். என்னன்னா இந்த பச்சை மிளகாவோட கலர் வந்து கருப்பா மாறிடும் அந்த தண்ணியில போட்டோம்னா. இந்த மாவுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கலரும் போது பச்சை பச்சையாவே அழகா அந்த பச்சை மிளகாவை மேல தெரியும். இந்த ஜெக்ல தான் ஒரு 2 ஜெக்கு, 1.5 ஜெக்கு அரிசி, அரை ஜெக்கு ஜவ்வரிசி, மொத்தம் 2 ஜெக்கு வந்தது. இதுல வந்து 5 ஜெக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ இதுல ஒரு ஜெக்கு தண்ணி வந்து நான் மாவு அரைச்சு வச்சிருக்கேன், அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ண போறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது. அந்த முட்டையா வரும் பாத்தீங்களா தண்ணி உள்ள, அந்த மாதிரி இருக்கணும். சலசலன்னு கொதிக்கும் போது மாவு எடுத்து ஊத்தணும்னா அங்கங்க கெட்டி ஆயிடும். இந்த மாதிரி வரும்போது மாவு எடுத்து ஊத்தணும்னா கரெக்டா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதை எடுத்து ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி துடுப்பு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். கரண்டி வச்சுக்கும் போது அந்த கையெல்லாம் அறுத்துரும். துடுப்பு வச்சுக்கிட்டோம்னா கை வலிக்காம கலரிக்கலாம். இந்த மாதிரி கை விடாம கலரிட்டே இருந்தோம்னா அது அழகா கெட்டியாகி வரும். அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு நம்ம மாவை தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாம வந்துருன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இது வந்து நைட்டு காய்ச்சி வச்சிட்டோம்னா காலையிலக்குள்ள சூடு ஆறிடும். காலையில நம்ம முழுக்குழாயில போட்டு புழிஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா வந்துருச்சு. வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு எப்படி பார்க்கலாம்னா, இந்த மாதிரி தண்ணியில கையை நனைச்சுக்குங்க. நனைச்சிட்டு மாவு இப்படி தொட்டு பார்த்தோம்னா மாவு கையில ஒட்டக்கூடாது. பாருங்க, ஒட்டல பாருங்க.
இந்த மாதிரி இதான் பதம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா காலையிலக்குள்ள ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு குழால போட்டு புழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் காஞ்சிரும். காஞ்ச பிறகு உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். நம்ம வத்தல் பாருங்க சூப்பராக காஞ்சிட்டு இருக்கு. வத்தல் போடும் போது எடுக்க முடியல வீடியோ எனக்கு. இப்போ எடுத்தேன். இவருக்கு அழகாக காஞ்சிருக்கு பாருங்க. நம்ம மதியம் தான் ஆகுது, ஒரு 12 மணி இருக்கும். அதுக்குள்ளேயுமே அது நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. நம்ம வத்தல் போட்டு காய வச்சோம் இல்லையா, அது சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்க. மீதியெல்லாம் மேலே காஞ்சின்னு இருக்கு. நான் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு வறுத்து காட்டுறதுக்காக. இது எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போ இதை வறுத்துடலாம் பாருங்க. வத்தல் பொரிச்சு காட்டுற பாருங்க. சூப்பராக பொரியுது பாருங்க. கொஞ்சம் தான் போட்டோம், இவ்வளோ வருது பாருங்க. நல்ல வெள்ளையா இருக்கு பாருங்க, சூப்பரா. சூப்பரா இருக்கு வத்தல். சாம்பார் சாதம், ரச சாதம், கார குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அப்பளமே தேவையில்லை, எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஒன்று இருந்தால் போதும். அழகாக குழந்தைங்க குட்டிங்களாம் சூப்பராக சாப்பிட்டு எழுந்து போயிடுவாங்க. எல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.